ஹாய் சேட்டாஸ் மல்லு குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆகாஷ், தமிழ்நாட்டில இருந்து. இன்னைக்கு ஒரு மலையாள படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்து என்னோட ஃபர்ஸ்ட் மலையாள படத்தோட ட்ரெய்லர். இது வரைக்கும் மலையாள சினிமால எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் உங்க ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம் அப்படின்னா மரணம் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் ஜோசப் அப்படின்னு அவர் ஹீரோ நடிக்கிற படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இது நான் நிறைய படத்துல பார்த்துருக்கேன். இந்த ஜெய ஜெயா சொல்லிட்டு நான் நிறைய படம் மலையாள படம் நான் ஓடிடியில் நிறைய படம் பார்த்துருக்கேன். தியேட்டர்ல போய் பார்த்தது ஒன்னஸ் லெஜெண்ட் ஆஃப் லெஜெண்ட் மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் பிரேமலு சொல்லிட்டு எனக்கு 2 படம் சம படம். 2 பேர் சம ஹிட் கொடுத்த படம் தமிழ்நாட்டில். அதே மாதிரி என் வீடியோவும் ஹிட் கொடுங்க. இந்த பேசன் ஜோசப் இவர் யாருன்னா நிறைய படத்தை நான் பார்த்துருக்கேன். பயங்கரமா இருக்கும். அவர் பண்ற கேரக்டர் எல்லாமே வெயிட்டா இருக்கும். பகத் பாட்டிலுக்கு அடுத்தது கேரளாவில் ஒரு பிம்பமா தெரிறாருன்னா இவர் தான். இவர் நடிக்கிற படம் எல்லா படமே பயங்கர சூப்பரா இருக்கு. எப்படின்னு தெரியல. இவர் டைரக்டர் கூட பண்ணிருக்காரு. மின்னல் மொழின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட பண்ணிருக்காரு. ஸோ இவரோட படம் பேரே பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்தா எனக்கு ஓகே இவர் அப்படியா சொல்லிட்டு தான் பார்த்துன்னா இந்த படம் பார்க்க இந்த ட்ரெய்லர் பார்க்க வந்தேன். மரண மாஸ் சொல்லிட்டு தலைவர் படத்தோட டைட்டில் மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. சரி வாங்க டைட்டில பார்த்துட்டு நம்ம பேசலாம். ட்ரெய்லரை பார்த்து நம்ம அதை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லி பேசலாம். ட்ரெய்லர் எனக்கு புரியுமான்னு தெரியல. தமிழகத்துல எனக்கு லைட்டா ஒரு சில வேலை புரியும். முழுசா புரியுமான்னு தெரியல. நான் எனக்கு என்ன புரியுதோ நான் அதை சொல்றேன். Ready, 1, 2, 3. ചെറിയുടെ തലയില് ടോം ചുറ്റുക കൊണ്ട് അടിച്ചടിച്ചടിച്ചടിച്ചടിച്ചടിച്ചടിച്ചടിച്ച് ടോമിന്റെ ദേഷ്യം തീർക്കുക. ചന്ദ്രനു ശേഷം മനുഷ്യ മനസാക്ഷിയെ ഞെട്ടിക്കുന്ന തരത്തിൽ സീരിയൽ കൊലപാതകങ്ങൾ കേരളത്തിൽ കൊലയാ ഭയങ്കരമാ ഇருக்கு. ആളെ കളർலாம் അടിച്ചിട്ട് തന്നെ സമർത്ഥനായ അന്വേഷണ ഉദ്യോഗസ്ഥൻ അജയ് രാമേന്ദ്രൻ ഈ കേസ് ഏറ്റെടുത്ത് അന്വേഷണം ആരംഭിച്ചു. தெரியும் ഹലാൽച്ചിക്കിന്റെ കുടലിട്ട് മീൻ പിടിച്ച് വർഗീയ കലാപം ഉണ്ടാക്കി. നമ്മുടെ പോലീസ് സ്റ്റേഷന്റെ ഫോട്ടോ എടുത്ത് ഓയിലച്ചിലിട്ട് വിൽക്കാൻ നോക്കിയൊരു കേസ് ഉണ്ടായിരുന്നില്ല. അത് ഇവനാ. പണ്ട് കുട്ടികളുടെ ഭാവിക്ക് വേണ്ടി നമ്മുടെ സ്കൂളിന് തീയിടാൻ പറഞ്ഞവളാണ് ഞാൻ. പക്ഷെ സ്റ്റാഫ് റൂം മാത്രമേ കത്തിച്ചു. ഡിസംബർ 16 എന്റെ കല്യാണം. ഏതെങ്കിലും ഒരു നാറ് ഈ കല്യാണവും മുടക്കാൻ നോക്കിയാൽ ജിക്കു നിന്റെ ഒക്കെ നെഞ്ചത്തൂടെ ബസ്. നാട്ടിൽ ഭീതി പരത്തിയ സീരിയൽ കില്ലറെ ജീവനോടെയോ അല്ലാതെയോ പിടിച്ചു നൽകുന്നവർക്ക് 10 ലക്ഷം രൂപ പാരിതോഷികം പ്രഖ്യാപിക്കുകയാണ്. കൊലച്ചിരിയുടെ ഓളങ്ങളിൽ ചോര കൊണ്ട് കവിത രചിക്കാം. ഒരു തേങ്ങലിന്റെ അക്കത്ത് ചുറ്റിക കൊണ്ട് ചുഴറ്റി അടിക്കാം. നീ മരിച്ചതായി ഞാനും, ഞാൻ കൊന്നതായി നീയും കണക്കാക്കുക. മൊയലർച്ച തിരയില്ല ചോരക്കടലിൽ മരണത്തിൻ തോണി തൊഴിയാം. പുനർജന്മങ്ങളിൽ നീ ബലിക്കാക്കിയായി വരുമ്പോൾ ദൂരെ നിന്നും ഞാൻ വെടിവെച്ചിടും. നീ എവിടെ ഇരുന്നു? അവിടെ കൊടും വയലൻസ് നടക്കാൻ പോ. അത് കണ്ട നീ പേടിക്കും. വാഴപ്പഴത്തിൽ വെച്ചിട്ടാ ഭയങ്കരമായ டைட்டில். പെണ്ണെ നീ തീയാകുന്നു. തീ പൊള്ളിപ്പോയി. ശവം ചിരിച്ചേ. வேற லெவலா இருக்குப்பா. என்ன சொல்றது, பயங்கரமா இருக்கு. ஒரு சீரியல் கில்லர் மாதிரி போய் அது ஒரு காமெடியா கொண்டு வரும்னு நினைக்கிற படம். இவர் நடிக்கிற படம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆளு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அவர் இப்படி பார்த்தது கிடையாது. ஒரு டிஃப்ரெண்டா இருக்காரு இந்த படத்துல. என்ன சொல்றது, மியூசிக் நல்லா இருக்கு, கலர் கிரேடிங் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்டிஸ்டுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒல்லியா ஒருத்தர் அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாக்குற நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ட்ரெய்லர்ல. இவங்க தான் வில்லன் சொல்லி காட்டுவாங்க. பட் ஆனா வேற மாதிரி இருக்கும்.
சொல்றேன். ஏன்னா ஒரு மலையாள இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஜானர்ல கையாளுவாங்க கூட. என்ன சொல்றது, இப்ப இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. 10ஆம் தேதி வரட்டும். நாங்க இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகாதான்னு தெரியல தமிழ்ல. இதுவே வந்து எனக்கு தமிழ்ல கிடைக்கல, மலையாளத்துல கிடைச்சிச்சு. அப்படி ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த படத்தை நான் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றேன். அதோட என்னன்னா ஒரு முக்கியமான படம் பொன்மான் சொல்லிட்டு படம். யப்பா 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 என்னமா இருந்தது படம் பார்க்கறதுக்கு ஹாட்ஸ்டார்ல. ஐயோ வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க அதுல. அவரு நல்லா ஒரு சூப்பரான கதைக்களமா இருந்தது, அழகா இருந்தது. அது பெரிய கதையா இல்லாம அது கொண்டு வந்த கொடுத்த விதம் வந்து சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. மலையாள சினிமால எந்தெந்த படம் பார்க்கணும்னு சொல்லுங்க, இனிமேல் சொல்லுங்க. நான் அதை வந்து நான் உங்களுக்காக ரெடி பண்ணி ரியாக்ஷன் பாருங்க. ஜெனியூனா இருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது மலையாள சினிமா. ஏன்னா நான் இப்போ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன், வாட்ச் பண்ணிட்டு வரேன், எல்லாமே பார்த்துக்கிட்டு வரேன். எல்லா ஆக்டருமே ஃபண்டாபிளஸ், பயங்கரமான எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர் தான். நம்ம ஊர்லயும் சரி, ரெண்டு ஸ்டேட்டுமே தனித்தனி ஸ்டேட் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் அங்கேயும் ஒரே மாதிரி தான். எல்லாம் மக்கள் மனதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் பிரேமலு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்பெல்லாம் சோர்வா இருக்கப்ப எடுத்து போடுற அந்த படத்தை ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பிரேமலு. ஆதி கேரக்டர், ஜேகே, சுமன் கேரக்டர், அப்புறம் வந்து அமல் டேவிஸ்ல ஃபேவரட். அமல் டேவிஸ்னா ஜாலியா இருக்கும். கார்த்திகா, ரேணு, சச்சின், அப்புறம் வந்து பாட்டி, அந்த விமலா பாட்டி, கமலா பாட்டி ஒரு இதெல்லாம் வரும். அதெல்லாம் நல்லா இருக்கும். சின்ன சின்ன கேரக்டர் வந்து சூப்பரா படத்துல வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. இன்ன வரைக்குமே எனக்கு வந்து எப்போ சோர்வா இருக்க டைம்ல ஒரு ஜாலியா ஒரு படம் பார்க்கும் அப்படின்னா ஒரு பிரேமில் எடுத்து போட்டு ஜாலியா வந்து பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். சரி, தொடர்ந்து உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. மலையாளத்துல இன்னைக்கு வர படம் எல்லாத்தையும் நான் ரியாக்ஷன் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம்.